அரசியல் பொறுப்புகளில் இருந்து தன்னை விடுவிக்குமாறு பாஜக தலைவர் ஜே.பி. நட்டாவை வலியுறுத்தியுள்ளதாக பாஜக எம்பி கௌதம் கம்பீர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இது டெல்லியில் பாஜகவுக்கு சறுக்கலை ஏற்படுத்த வாய்ப்பு உள்ளதா என்று அலசுகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். கௌதம் கம்பீரின் இந்த அறிவிப்பு அரசியல் வட்டாரத்தில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம் என்ன? அரசியல் வல்லுநர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கம்பீர் பாஜக தலைமை என்ன முடிவெடுக்கிறது என்பதற்காக காத்திருக்கலாம், அல்லது அவர்கள் இவருடைய முடிவை ஆதரவு தெரிவித்தவன சரி நீங்கள் அரசியலிருந்து விலகுங்க, பாஜக விலகிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு அறிவிச்சிருக்கலாம். ஆனால் இவர் அங்கே ஒரு கோரிக்கை வைத்துவிட்டு அதை பொதுமக்களுக்கு எக்ஸ் தளத்தில் அறிவித்து விட்டாரே, ஏன் இந்த பொறுமை இல்லை என்ற விமர்சனத்திற்கு உள்ளாக வாய்ப்புள்ளதாக அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். இது நாடாளுமன்ற தேர்தலில் குறிப்பாக டெல்லியில் எது போன்ற தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது என்பதை விரைவாக பார்த்து விடுவோம். கௌதம் கம்பீரை பொறுத்தவரை, அதாவது டெல்லியை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தலில் 2014 சரி 2019 சரி 7 நாடாளுமன்ற தொகுதிகளில் 7லுமே பாஜக வெற்றி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆம் ஆத்மியும் காங்கிரசும் தனித்தனியே தேர்தல் களம் கண்டனர். ஆனால் தற்பொழுது ஆம் ஆத்மியும் காங்கிரசும் ஒன்றாக இணைந்து தேர்தலை சந்திக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கம்பீரை பொறுத்தவரை எப்போது அரசியலுக்கு வந்தார் அப்படின்னா, சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் அரசியலுக்கு வந்தார், பாஜகவோடு தன்னை இணைத்து கொண்டார், தேர்தலில் போட்டியிட்டார், எம்பியாகவும் ஆகிவிட்டார். இப்பொழுது கிழக்கு டெல்லியினுடைய எம்பி கௌதம் கம்பீர். ஆனால் அவர் இந்த பகிரங்க அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். கிழக்கு டெல்லி தொகுதியை பொறுத்தவரை கௌதம் கம்பீர் வருவதற்கு முன்பாக நடந்த நாடாளுமன்ற தேர்தல், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதலாக பிரதமராக பதவியேற்ற நாடாளுமன்ற தேர்தல் அது 2014 முடிவு எப்படி இருக்கிறதுன்னு பாருங்க. இவருடைய கிழக்கு டெல்லி தொகுதியில் பாஜக 48%, அப்போ ஆம் ஆத்மியும் காங்கிரசும் பிரிந்திருந்தார்கள். அவர்கள் சேர்ந்திருந்தால் அவர்கள் வாங்கிய வாக்குகளை சேர்த்து பார்த்தால் 49% வருது பாருங்க. பாஜக வாக்கு சதவீதத்தை விட அதிகமாக காட்டுகிறது. சரி, அடுத்த தேர்தலில் கம்பீர் அங்கே என்ட்ரி கொடுக்கிறாரு. கம்பீர் அங்கே என்ட்ரி கொடுத்தவொடனே வாக்கு சதவீதம் பாருங்க 55%. காங்கிரஸையும் ஆம் ஆத்மியும் சேர்த்து பார்த்தால் 41-41 எங்கே, 55 எங்கே? உதாரணத்துக்கு 7% வாக்குகள் மாறினால் நிலைமை எவ்வாறு இருக்கும்? கௌதம் கம்பீர் இந்த மாதிரி பகிரங்கமாக அறிவிச்சுட்டு வெளியே போகிறதுனால புதுசாக ஒரு கேண்டிடேட் வந்து 7% வாக்குகள் மாறினால் அந்த சீட் பறிபோக வாய்ப்பு இருக்கிறது. ஏன் கம்பீர் அவசரப்பட்டு இவ்வாறு அறிவித்தார் என அரசியல் வட்டாரங்களில் பேசிக்கொள்கிறார்கள். சரி, இந்த முறை காங்கிரசும் ஆம் ஆத்மியும் எலியும் பூனியமாக இருந்தவர்கள் சேர்ந்து களம் காணுகிறார்கள். அவங்களுக்குள்ள பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காங்கிரஸ் ஆம் ஆத்மி முந்திக் கொண்டது. 2 நாட்களுக்கு முன்பாகவே இந்த தொகுதியில் வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, டெல்லியில் ஆம் ஆத்மி ரொம்ப தெளிவாக இருக்காங்க, எங்கே யார் போட்டியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி முந்திக் கொண்டு அந்த வேட்பாளர் வேலையில் இறங்கிவிட்டார். அது மட்டும் இல்லை, அந்த வேட்பாளர் தெரியாத வேட்பாளர் அல்ல, சிட்டிங் எம்எல்ஏ எலெக்ஷனில் ஏற்கனவே வெற்றி பெற்ற வேட்பாளரை நாடாளுமன்ற தேர்தலில் களமிறக்கி இருக்கிறார்கள். அவருடைய பெயர் குல்தீப் குமார். அவர் ஏற்கனவே வேலையை ஆரம்பித்து விட்டார். சரி, கம்பீரின் இந்த அறிவிப்பு மற்ற தொகுதிகளில் எம்மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள, டெல்லியில் உள்ள 7 தொகுதி, ஏற்கனவே ஒரு தொகுதி பார்த்துட்டோம், மீதி 6 தொகுதியில் வாக்கு சதவிகிதம் எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். தேர்தலை தனித்தனியாக காங்கிரசும் ஆம் ஆத்மியும் சந்தித்தாலும் வாக்கு சதவீதத்தை பொறுத்தவரை 2 பேரையும் சேர்த்து நாம் பார்ப்போம், வாக்கு எவ்வாறு அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி. சாந்தினி சவுக் தொகுதியை பொறுத்தவரை இது ஓல்டு டெல்லி என அழைப்பார்கள். பாஜக 53%, காங்கிரஸ் ஆம் ஆத்மி சேர்த்து பார்த்தால் 45%, வித்தியாசம் 8 தான். 5% வாக்குகள் இப்படி அப்படி மாறினால் கொஞ்சம் அங்கே காட்சிகள் மாற வாய்ப்புள்ளது. வடகிழக்கு டெல்லியை பொறுத்தவரை பாஜக 54, காங்கிரஸ் ஆம் ஆத்மி 42, 12% வாக்குகள் வித்தியாசம். அங்கிருந்து இங்கே 7% வந்தால் அந்த சீட் என்னவாகும் என்று அரசியல் வல்லுநர்கள் பேசிக்கொள்கிறார்கள். புதுடெல்லி தொகுதியை பொறுத்தவரை பாஜகவுக்கும் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணிக்கும் 12% வாக்கு வித்தியாசம். அதே போல வடமேற்கு டெல்லியை பொறுத்தவரை பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, 60% வாக்குகளை வாங்கியிருக்காங்க. காங்கிரஸ் ஆம் ஆத்மி சேர்த்து பார்த்தாலே 38 தான். 22% வாக்குகளை காங்கிரஸ் ஆம் ஆத்மியை விட பாஜக அதிகம் கையில் வைத்திருக்கிறது. அதனால் கிட்டத்தட்ட இதுபோன்ற பெரிய வித்தியாசங்களில் அதே கட்சி மீண்டும் வெல்லக்கூடும், பாஜகவிற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது என அங்கு உள்ள தேர்தல் கணிப்பாளர்கள்
கணிக்கின்றனர். மேற்கு டெல்லியை பொறுத்தவரை பாஜக அசூர பலத்தில் இருக்கிறது. 60% வாக்கு வாங்கியிருக்காங்க. காங்கிரஸ், ஆம் ஆத்மி 37% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 23% வாக்குகள் வித்தியாசம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. தெற்கு டெல்லியை பொறுத்தவரை வித்தியாசம் பெரிதாக இருக்கிறது. பாஜக 57%, காங்கிரஸ், ஆம் ஆத்மி 40%. இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது 7 தொகுதியில் பாஜக 3 தொகுதியில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தை பெற்றிருக்கிறது. மீதம் 4 தொகுதி பாஜக மற்றும் பாஜகவை எதிர்த்து நிற்கும் காங்கிரஸ், ஆம் ஆத்மி கூட்டணி கடுமையான போட்டி நிலவும் என்றே நமக்கு தெரிகிறது. காரணம், வாக்கு சதவிகிதம் 12% மற்றும் 12%க்குள்ள உள்ளே அமைந்திருப்பதால் அங்கே கடுமையான போட்டி நடைபெறும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.